ஹாப்பி நியூ இயர். வணக்கம். நான் உங்கள் ஆர்ஆர் கேபிட்டல் சதீஷ். 2024 வருஷத்துடைய முதல் நாள் இன்னைக்கு. இந்திய பங்கு சந்தைகள் இன்றைக்கும் பிளாட் பாசிட்டிவ் முடிவடைஞ்சிருக்கு. 10 புள்ளிகள் இடத்துல நிப்டி 21,741 க்ளோஸ் ஆயிருக்கு. 31 புள்ளிகள் இடத்துல 72,271 சென்செக்ஸ் க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிப்டி பொறுத்தவரை 57 புள்ளிகள் இறக்கத்தில் முடிவடைஞ்சிருக்கு. நெஸ்லா இந்தியா, அடானி என்டர்பிரைசஸ், அடானி போர்ட், டெக் மஹிந்திரா, கோல் இந்தியா இந்த நிறுவனங்கள் இன்றைக்கு பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்காங்க. நெகட்டிவான நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா ஏச்சர் மோட்டார்ஸ், பாரதி ஏர்டெல், மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, பஜாஜ் ஆட்டோ, ஹிண்டால்கோ இந்த நிறுவனங்கள் எல்லாம் இன்னைக்கு நெகட்டிவ்ல முடிவடைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு மார்க்கெட்ல பெரிய அளவில் வாலடைல் இல்லை, பார்ட்டிசிபேஷன் ரொம்ப குறைவா இருந்துச்சு. போனஸ் பார்த்தீங்கன்னா அல்கார்கோ லாஜிஸ்டிக்ஸ்ல 3:1 இருக்கு. ஸோ இந்த நிறுவனத்தை ஹோல்ட் பண்ற ஒருத்தங்களுக்கு ஒரு ஷேர் ஹோல்ட் பண்ணாங்கன்னா 3 ஷேர் ஃப்ரீயா கிடைக்கும். ஸோ இந்த நிறுவனத்தை நீங்க ஹோல்ட் பண்ணீங்கன்னா உங்க போர்ட்ஃபோலியோ கொஞ்சம் செக் பண்ண வேண்டிய நேரம். எம் லக்ஷ்மி இண்டஸ்ட்ரீஸ் 1:50 கொடுக்குறாங்க. 50 ஷேரை ஹோல்ட் பண்றவங்களுக்கு ஒரு ஷேர் கொடுக்குறாங்க. இந்த நிறுவனத்தினுடைய ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி. இந்த நிறுவனத்தையும் ஹோல்ட் பண்றவங்க உங்களுடைய போர்ட்ஃபோலியோ கொஞ்சம் செக் பண்ண வேண்டிய நேரம் இது. இன்றைக்கு பங்குச்சந்தையில் முக்கியமான நிகழ்வுன்னு சொல்ற மாதிரி வேற எதுவும் இல்லை. வருஷத்தோட முதல் நாள் இன்னைக்கு முதலீடு செய்யறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு. டிஜிட்டல் கோல்ட் இருக்குது, ETF இருக்குது, ஷேர் மார்க்கெட் இருக்குது, அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு. வெறும் 100 ரூபாயிலிருந்து கூட முதலீடு செய்ய முடியும். நீங்க இதுவரைக்கும் ரெசல்யூஷன் எதுவும் எடுக்கலன்னா இந்த வருஷத்துக்கு முக்கியமான ரெசல்யூஷன் எடுத்துக்கோங்க. வெறும் 100 ரூபாயிலிருந்து கூட நீங்க உங்களுக்கு நல்ல ஷேர்ஸை பார்த்து தேடி முதலீடு பண்ண முடியும். நல்ல மியூச்சுவல் ஃபண்டுகளை 100 ரூபாயிலிருந்து கூட நீங்க சேர்க்க முடியும். அதே மாதிரி தங்கம் போன்ற ETF-களை வெறும் 100 ரூபாயிலிருந்து கூட நீங்க முதலீடு செய்ய முடியும். டிஜிட்டல் கோல்டு, அதாவது பிசிக்கல் கோல்டுக்கு மாற்றா இருக்கக்கூடிய டிஜிட்டல் கோல்டை நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அதையும் வெறும் 100 ரூபாயிலிருந்து இன்றைக்கு தொடங்கலாம். ஸோ இந்த மாதிரிப்பட்ட எளிய முதலீடுகள் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியணும். அதே மாதிரி அந்த முதலீடுகள் பாதுகாப்பானதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். எந்த முதலீடுகளா இருந்தாலும் சரி, அதை நீங்க முதலீடு பண்றதுக்கு முன்னால அதோட பிளஸ் மைனஸை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு உங்களுடைய சொந்த முடிவில் முதலீடு செய்யுங்க. இந்த வருஷம் எல்லாருக்கும் செழிப்பான வருஷமா அமையணும். வாழ்த்துக்கள். நன்றி.